ஒரு அன்கண்டிஷனாக இருக்க வந்து பாத்ரூமை ஒரு க்ளீனர்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அவங்கள வச்சு தான் பண்ண முடியும், நம்மளால் முடியாதுன்னு ஒரு இது இருந்தது. அதை வந்து நம்ம உடைக்கணும். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களே இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டுக்காக நம்ம கொண்டு வந்தோம். இன்றைக்கி அதை நிறைய வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க இல்லாமலே இவங்களே க்ளீன் பண்ணி நீட்டாக சூப்பராக பாத்ரூம் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாத்ரூம் கிளீனிங் லிக்விடாவது க்ளோஸ் போடணும்னு சொல்கிறோம். அதுக்காண்டி காம்ஃபுல்லுங்கிறது கிடையாது. பாத்ரூமில் கை வைக்கிறனால நம்ம வந்து க்ளோஸ் போட சொல்கிறோம். ஏன்னா வந்து பாத்ரூமில் ஸ்டெயின் அழுக்கு இருக்கும், நம்ம வந்து குளிப்போம், அதெல்லாம் வந்து அதனால் நம்ம க்ளோஸ் போட சொல்கிறோம். நம்ம லிக்விட் எதுவுமே காம்ஃபுல்லுக்குலாம் கிடையாது. நம்ம பெருக்கைட்டே பண்ணலாம். இருந்தாலும் பாத்ரூமில் பண்ணும்போது இது பண்ணலாம். அதுவும் நம்ம அந்த பிராஸ் மெட்டல் கிளீனிங் லிக்விட் நம்ம கைட்டே பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது வந்து ஒருவேளை துணியில் பட்ட ஏதாவது ஸ்டெயின் ஏதாவது இல்லை, எதுவுமே ஆகாது சார். இப்போ வந்து இதை வந்து நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி வேறு எதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஸ்டெயின் ரிமூவர், இது வந்து நம்ம வந்து பாத்ரூமில் மெயினாக வந்து வால் டைலு, ஃப்ளோர் டைலு, அந்த பிவிசி டோரு, அதில் பின்னாடி நம்ம குளிச்சு விட்டு அந்த கரையாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணலாம். பக்கெட்டு, மக்கு, பிளாஸ்டிக்கில் உள்ளது எல்லாமே இது வந்து அந்த சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் இந்த பாட்டில் வச்சு இந்த பாட்டில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த பெரிய பாட்டில் வச்சு க்ளீன் பண்ணலாம். சின்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம சொல்லலை. அது வந்து ஒன்லி வந்து க்ளோசெட்டு, அந்த டேப்பு, வாஷ் பேஷன் மட்டும் தான் க்ளீன் பண்ணுறோங்கிறது இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வந்து அதை வச்சு சிம்னி க்ளீன் பண்ணலாம். வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ சிம்னி வந்து மாட்டிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் கரையா அந்த மாதிரி வந்து புகை அடித்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதை க்ளீன் பண்ணலாம். கிச்சன் க்ளீன் பண்ணலாம். ஆயிலியாக எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சூப்பர் பெஸ்ட்டு லிக்விடாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவரில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எப்படியாவது நம்ம என்ன தான் கவனித்தாலும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய வீட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி அந்த பிள்ளைங்க எழுதி வச்சது படம் வரைஞ்சதாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். அடுத்து பெயிண்டிங் அடிக்கும்போது பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஆனால் நம்ம இந்த சின்ன பாட்டில் ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் வச்சு டைலூட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனில் ஆசிட் எவ்வளோ தூரம் இருக்குது? அது வந்து நெடி ஏறுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றிட்டோம் உள்ளே போகாதீங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம இல்லை, அந்த மாதிரி கிடையாது சார். நிறைய பேர் அதைத்தான் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் அந்த ஆசிட்னாலே ஊற்றிட்டு அவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைனால உள்ளே போய் இது பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க க்ளீனர்ஸே தேடுவாங்க. ஏன்னா நம்மளால் இது பண்ண முடியாது, ஊற்றிட்டு நம்மளால் நிற்க முடியாதுங்கிறதுக்காக. நம்ம அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்காமல் இருந்தால் அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் லேடிஸ் வந்து க்ளீனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால இது பண்ண முடியாத பட்சத்தில் தான் ஆளை தேடுறாங்க. இப்போ நம்ம அதை அப்படியே கொடுத்துட்டா அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கிற ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். அது கரெக்டான மக்கள்கிட்ட போய் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். அது கரெக்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த நெடி, அந்த புகை, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து நம்ம ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக இருக்காது.